ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாவின் மாண்புகளை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும், உலகமெங்கும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் ஈகை திருநாள் ரமலான் நல்வாழ்த்துக்கள். அதாவது நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மாதம் நம்ம நோன்பு வச்சு டிராவல் பண்றோம். ஸோ இந்த நோன்போட சிறப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. ஓகேங்களா? பட் பல்லாண்டு காலத்துக்கு முன்னாடி பெருமானார் இதோட விஷயத்த நிறைய சொல்லிட்டாங்க. நோன்பு நோற்பதனால உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், டாக்ஸிக், இந்த மாதிரி பல விஷயங்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த நோன்புக்கு இருக்கிறது. பெருமானார் சொல்லி கொடுத்த விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜக்காத்து சம்பந்தப்பட்டது, நோன்பு சம்பந்தப்பட்டது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபித்ர், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. நோன்பு அப்படிங்கிறது அல்லாஹ் எத்தி வச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. ஜக்காத்துங்கிற ஒரு விஷயம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இல்லாதப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் எல்லாமே சேர வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்துக்காக ஜக்காத்துங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. நோன்பு எதனால நோன்புங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம நல்லா சாப்பிட்றோம், நமக்கு கீழே இருக்கவங்க ஒரு வேளை சாப்பிடுவாங்க, இல்ல 2 வேளை சாப்பிடுவாங்க, இல்ல 3 வேளையும் சாப்பிடாம அப்பப்போ கிடைக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பசியும் நம்ம உணரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டது அந்த நோன்பு. அதுக்கப்புறம் இந்த ஃபித்ர், அரிசி கொடுக்கறது, நிறைய பேர் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் கடைபிடிக்கக்கூடிய விஷயம்தான் நம்மளுடைய ரமலான் மாதம். இந்த சிறப்பான மாதத்துல அனைத்து மக்களும் ரமலான் கொண்டாடுறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எனது மக்கள் அனைவருக்குமே நான் இந்த பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் அதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கோவிட் டைம் பாத்தீங்களா, இந்த கொரோனான்ற விஷயம் வரும்போது நிறைய டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, மூக்கு கரெக்டாக தண்ணி வச்சு கழுவுங்க, கையெல்லாம் கழுவுங்க, இந்த காதுக்கு பின்னாடி கழுவுங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் செஞ்சோம். அதே மாதிரி முட்டி கழுவுங்க, மூக்கு கிட்ட கழுவுங்க, பல விஷயங்கள் சொன்னாங்க. இது எல்லாமே இஸ்லாம் முதல்லயே சொல்லி விட்டது. சரிங்களா? நாங்க தொழுகை போகும்போது ஒழு இருப்போம். அதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் கடமையான விஷயங்கள் தொழுகைக்கு உள்ள போவோம். ஸோ இது எல்லாமே முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி இஸ்லாம் பல வகையான நன்மைகளை சொல்லியிருக்கு மக்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் அதை கடைப்பிடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நோய் எல்லாருக்கும் வருது, இஸ்லாமியருக்கும் வருது, மற்ற மதத்தாருக்கும் வருது. ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? எல்லாம் உள்ள இறைவன் நம்ம கூட எப்பவுமே இருப்பானாக. அனைத்து புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எல்லாருக்குமே திரும்பவும் சொல்றேன், ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.